Hello dear brothers and sisters. So welcome to General Studies. So பொதுறிவுக்கான அடுத்த ஒரு கிளாஸ் என்ன கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா போன சப்ஜெக்ட் தான் சரியா. ஸோ என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி. ஸோ தமிழ் சமுதாய வரலாறு நம்ம தமிழகத்தினுடைய வரலாறு தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். நம்ம டிஎன்பி சிலபஸில் யூனிட் 8 சரியா. போனால் ஃபஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம். நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் நம்ம கிளாஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய யூனிட்ஸே நம்ம முடிச்சுடுவோம். அதே போல் அந்த யூனிட்ஸில் எப்படி முடிப்போம்னா சிலபஸ்னு அடிப்படையில் முடிச்சுட்டு வந்துடுவோம். அப்போ சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, புக்கில் இருக்கிற யூனிட்டையும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குரூப் 4 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன இருக்கோ அதை முடிச்ச மாதிரி ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அதன் அடிப்படையில் தான் தமிழ் சொசைட்டியோடைய அடுத்த கிளாஸான கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 1 என்ன பார்த்துருப்போம்? 9th ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 யூனிட் 1ன்றதை பார்த்துருப்போம் சரியாம்மா. அது சிலபஸ் அடிப்படையில் ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சங்க காலம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்துடைய வரலாறு எப்படி இருந்துச்சு, அப்போ இருந்தால் மக்களுடைய பண்பாடு சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் ஒரு சின்னது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு சின்ன ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி பேசிக்காக பார்த்துருப்போம். அது ரொம்ப முக்கியம் தான் சரியா, படிச்சுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பார்க்கக்கூடிய எல்லா கிளாஸுமே ரொம்ப முக்கியம் தான். அதுக்காக தான் நோட்ஸ் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு போடுறேன் சரியா, பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கூடிய யூனிட் 8 தமிழ் சொசைட்டியில் கிளாஸ் நம்பர் 2 9th ஸ்டாண்டர்டில் சேம் 9th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3ன்றதை பார்க்க போகிறோம். ஏன் சிலபஸ் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸில் அடுத்து சங்க காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியரை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சரியா. ஸோ அந்த சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சங்க காலத்தை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சான்றுகள் எவிடன்சஸ், அந்த எவிடன்சஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். அப்போ சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன எவிடன்சஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், நம்ம கொடுத்துருக்குறோம் புரியுதா. அந்த எவிடன்ஸை வச்சு தான் நம்ம சங்க காலத்தில் மக்களுடைய சமூகம் பண்பாடு வாழ்வாதாரம் பொருளாதாரம் சரியா வணிகம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம் புரியுதா. அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னது? அந்த சான்றுகள். அப்போ என்ன மாதிரியான சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு சங்க காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன சான்றுகள்லாம் அதை பற்றி சொல்கிறதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் இதே கிளாஸ் நம்பர் 2 பார்ட் 1 இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூனிட், அதனால் அதை பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ன்றது கிளாஸ் நம்பர் 3 இருக்கும், அடுத்த கிளாஸாக அவங்களுக்கு வரும் சரியா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வரைக்கும் சங்க காலத்துக்கு முந்தைய ஒரு காலகட்டமாக என்னது பழங்கற்காலம், அப்புறம் இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அதுக்கடுத்து இரும்பு காலம், இரும்பு காலத்துலேயே வந்து பார்த்தோன்னா பெருங்கற்கால பண்பாடு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போ தமிழகத்தில் இந்த ஒரு காலகட்டத்திலாம் மக்களுடைய பண்பாடு சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோமா. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு அடுத்த காலகட்டம் சங்க காலம் சரியா. அப்போ இரும்பு காலம் நம்ம பார்க்கும்போது கடைசியாக முடிக்கிறத பார்க்கும்போது பொது ஆண்டுக்கு முன் 1300வது வருஷத்துலேருந்து பொது ஆண்டுக்கு முன் 300வது வருஷம் வரைக்கும் பார்த்துருப்போம். ஏன்னா 300வது வருஷம் அதுக்குள்ளே என்ன ஆகிடும்? அந்த இரும்பு காலம் பெருங்கற்கால பண்பாடுன்றதுலாம் அதுக்கு முன்னாடி காலம். அப்போ பொது ஆண்டுக்கு முன் 300 அப்படின்னாவே என்னது சங்க காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு புரியுதா. அப்போது அந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னது சங்க காலத்தை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு எதுவாக இருக்கிறது என்னது சான்றுகள். அப்போ எந்தெந்த சான்றுகளாம் சங்க காலத்தில் மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க, சேர சோழ பாண்டியருடைய காலம் இப்படி தான் இருந்துச்சு, இவங்களாம் சேர சோழ பாண்டியர்கள் முக்கியமான அரசர்கள் சரியா. அந்த ஒவ்வொரு ஒரு அரசர்களையும் இதெல்லாம் வந்து தனித்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா சான்றுகள் மூலியமாக தான் சரியா. அந்த சான்றுகள் தான் இந்த நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். என்ன இன்ட்ரடக்ஷன்னா பொதுவாக டைம்லைன் புரியுதா. அந்த டைம்லைன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஆல்ரெடி படிச்சக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே, ஆனால் ஃப்ரெஷர்ஸாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பொது ஆண்டுக்கு முன்னா என்ன, இந்த பொது ஆண்டுனா என்ன, இந்த கிமுனா என்ன, கிபினா என்ன புரியுதா, அந்த ஏடினா என்ன, பிசினா என்ன அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கும் சரியா. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கிராஃபில் உங்களுக்கு நான் அதை விளக்கிறேன் சரியா. பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சிடும், பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது புரியுதுங்களா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இது ஒரு நம்பர் சிஸ்டம் மாதிரிப்பா. இப்போ நம்ம நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 சொல்லிட்டு 0லேருந்து பெரிய நம்பராக போகும் பார்த்தீங்களா, அதுதான் ஏடி. அப்படியே நம்பர்ஸ் இதுக்கு ரிவர்ஸாக போகுமா என்னது -1 -2 -3 போகுமா, இதுதான் பிசி புரியுதா. தமிழுக்கு நம்ம வருவோம் சரியா. எதுக்காக சொல்கிறேன்னா இது 0 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தோன்னா மத்தியமானது. இதிலிருந்து சின்ன நம்பர் வந்து பெருசாக வரக்கூடிய இந்த எல்லா காலகட்டமும் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் புரியுதா. 2023க்கு அப்புறம் தான் 2024 அடுத்த பெரிய நம்பர் வருது. ஸோ அந்த மாதிரி வரது எல்லாமே பொது ஆண்டுக்கு பின் இல்லை பொது ஆண்டுனாலும் பொது ஆண்டுக்கு பின் அப்படின்னாலும் கிபி அப்படின்னாலும் இல்லை ஏடி அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் இந்த பக்கம் வரதை குறிக்கும் புரியுதா. சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி அந்த வருஷங்களை போகிறத குறிக்கும்
புரியுதா? அதுவே பெரிய நம்பர்லேருந்து வருஷங்கள் இந்த சின்ன நம்பரை நோக்கி, இந்த ஜீரோவை நோக்கி, இந்த ஒன்றாம் நம்பர் சார் இந்த முதல் நூற்றாண்டை நோக்கி வருது பார்த்தீங்களா பெரிய நம்பர்லேருந்து, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பொது ஆண்டுக்கு முன், கிமு, பிசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதான் சிம்பிள் கான்செப்ட். இங்கே பாருங்களேன், இது கிபி பாசிட்டிவ் இருக்கக்கூடியது. இந்த இடத்துல இந்த -1 -2 இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஜீரோலேருந்து இந்த ஒன்றுலேருந்து இந்தாண்ட 2 3 4 போனால் எப்படி இருக்கும், அதை பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் நோக்கி இப்படி வந்தால் எப்படி இருக்கும், அப்புறம் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நோக்கி போனால் எப்படி இருக்குமோ அதை தான் அப்படி தான் நம்ம படிக்கணும். சரியா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் 20L அப்படின்னா 20 லட்சம். 20Lனா 20 லட்சம் ஆண்டுகள். சரியா? அந்த 20 லட்சம் அதாவது பொது ஆண்டுக்கு முன் 20 லட்சம் ஆண்டு, 20வது லட்சத்து ஆண்டுன்னு அர்த்தம். சரியா? அதுல இருந்து என்ன ஆகும், சின்ன நம்பர் நோக்கி குறைஞ்சிக்கிட்டே வருமா, அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே வர வர நம்பர் சிஸ்டம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்பர்ஸ்ன்றது குறைஞ்சிக்கிட்டே வரும், இந்த இயர்ன்றது குறைஞ்சிட்டு இருக்கும். இதெல்லாம் ஆண்டுகளுடைய நம்பர். புரியுதா? இங்கே 1ன்னு வந்துருச்சா, 1ன்னு வந்தோடனே என்ன ஆகிடும், அது சின்ன நம்பருக்கு வந்தோடனே இது கிபியாக மாறிடும். இதுக்கப்புறம் வருது எல்லாமே கிபி தான், பொது ஆண்டுக்கு பின் தான், பொது ஆண்டு தான். புரியுதா? அங்கே பாருங்க, அடுத்து பாருங்களா பெருசாகிட்டே போகும். 300, 900, 1200, 1600, 2000, இப்போ நம்ம 2100 அடுத்த நம்ம எதிர்காலத்தில் இருக்கோம். தற்போது 2024, 25, 26 அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுதா? 2020, 21, 22, 23, 24, 25 அப்படி போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அது அந்த ஒரு காலகட்டம். புரிஞ்சிச்சா? இது சிம்பிள். புரியுதாமா? ஸோ இந்த டாட் பாருங்களேன், இந்த டாட்ன்றது தான் இதுக்கு நேராக இருக்கு பாருங்க. இது பொது ஆண்டு 1, பொது ஆண்டு 1னா கிபி. இப்போ நம்ம எழுதக்கூடிய காலகட்டம், அதாவது ஏடி, பொது ஆண்டுக்கு பின்னில் நம்ம இருக்கோம், பொது ஆண்டில் இருக்கோம். புரியுதுங்களா? இந்த ஒரு காலகட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் இதெல்லாம். அப்போ பாருங்களேன், இந்த 20 லட்சத்துலேருந்து இந்த 8000 அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போமா, அதுதான் நம்ம என்னென்னு படிச்சிருப்போம், பழங்கற்காலம்னு படிச்சிருப்போம். அப்போ இந்த ஒரு காலகட்டம் தான் பழங்கற்காலம். புரியுதுங்களா? அதுக்கடுத்து பாருங்களேன், இது இடைக்கற்காலம். இந்த 8000லேருந்து இந்த 2000 இந்த 2000, 1300 அப்படின்னு படிச்சிருக்குமா, இந்த ஒரு காலகட்டம் தான் இடைக்கற்காலத்தில் மக்கள் வாழ்ந்த ஒரு காலகட்டம். இந்த இடம் பாருங்கள், எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்முடைய மூதாதைகள், நம்முடைய மனித இனம்ன்றது ஒன்றா வந்திருக்கு பாருங்கள். புரியுதா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1300லேருந்து இந்த 300வது வருஷத்து வரைக்கும் என்னது, இது கிடைப்பட்ட காலம் இரும்பு காலம்னு பார்த்துருக்கோம், பெருங்கற்காலம்னு பார்த்துருக்கோம். இரும்பு காலம், பெருங்கற்காலம் ரெண்டும் சமகாலம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்படி பார்த்துருப்போமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வர காலம் என்னது, அதுதான் புது ஆண்டுக்கு முன் 300வது ஆண்டு. இந்த ஆண்டுலேருந்து தான் என்ன ஆகுது, சங்க காலம் தொடங்குது. சங்க காலம் வந்து பார்த்தீங்கன்னா புது ஆண்டுக்கு முன்னுலையும் ஷேர் ஆகுது, பொது ஆண்டுக்கு பின்னுலையும் ஷேர் ஆகுது, ரெண்டுத்துலையுமே கலந்து வந்துடுது. புரியுதா? அப்போ பொது ஆண்டுக்கு முன் 300வது வருஷத்துலேருந்து, அதாவது 3வது நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டுக்கு பின் 3வது நூற்றாண்டு வரைக்கும், 300வது வருஷத்து வரைக்கும் இதுக்கு இடைப்பட்ட காலத்தை நம்ம என்ன சொல்லுவோம், சங்க காலம் சொல்லுவோம். புரியுதா? சங்க காலத்துக்கு இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. புரியுதா? இந்த கிபி பொது ஆண்டு அப்படின்றத பார்க்குறோமா, அதுக்கு முன்னாடி பாருங்களேன், பொது ஆண்டுக்கு முன் 31. இந்த 31ன்றது எதை குறிக்குது, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. அப்போ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமுவா கிபியாப்பா, அங்கே பாருங்களேன், இந்த கோட்டுக்கு இது இந்தாண்ட இருக்கா, இந்தாண்ட இருக்கா, இந்த பாயிண்ட்ன்றது இந்தாண்ட தான் இருக்குது. அப்போது பொது ஆண்டுக்கு முன். அப்போ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன சொல்லுவோம், பொது ஆண்டுக்கு முன் அப்படின்றது வந்துடணும். அப்படி இல்லையா, கிமு அப்படின்றது வந்துடணும். என்ன வருஷம், 31. புரியுதாமா? ஸோ இதுதான் காலகட்டம், இப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வேணும்னா சின்னதாக ஒரு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா சும்மா ரீகால் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். சும்மா பெருசெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் கான்செப்ட் தான். புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் சொல்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சார் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்காதீங்க. சரியா? பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து அது புது ஆண்டுக்கு பின் சங்க காலம் முடியுதா, 3வது நூற்றாண்டில் 300வது வருஷத்தில். அதுக்கு அடுத்த காலமாக யார் வரா, களப்பிரர்கள் ஆட்சிக்கு வருவாங்க. அப்போ இந்த காலம் என்னது, களப்பிரர்களுடைய காலம். களப்பிரர்கள் காலம் முடியுதா, அதுக்கடுத்து களப்பிரர்கள் காலம் முடியும். யார் முடிவு கொண்டு வருவா, பாண்டியர்கள். அந்த காலத்திலே சமகாலத்தில் வந்தவங்க யார், பல்லவர்கள். அப்போ பல்லவர்கள் பாண்டியர்கள், இடைக்காலத்தில் வாழ்ந்த அந்த பல்லவர்கள் பாண்டியர்கள், அவங்களுடைய காலம் தான் இந்த காலகட்டம். அது 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டுலாம் இருக்கு இல்லையா, அதுதான் பல்லவருடைய காலகட்டம். புரியுதா? நரசிம்மவர்மன்,
மகேந்திரவர்மன் படிச்சிருக்கோம் இல்லையா, அவங்களாம் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவங்க. புரியுது, அவங்களாம் பல்லவர்கள் பாண்டியர்கள் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இவங்களுடைய காலகட்டத்தில் இவங்கெல்லாம் தோற்கடிச்சு அடுத்து யார் வருவா, பிற்கால சோழர்கள் ஆட்சிக்கு வருவாங்க 9ஆம் நூற்றாண்டில். புரியுதா? ஸோ பிற்கால சோழருடைய காலகட்டம். அதுக்கடுத்து 10ஆம் நூற்றாண்டு, அதாவது பார்த்தோன்னா 1000 வருஷம், 10ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு, இந்த ஒரு காலகட்டம் திரும்பவும் பிற்கால பாண்டியர்கள் வந்துருவாங்க ஆட்சிக்கு இந்த ஒரு காலகட்டத்தில். அதுக்கடுத்து நம்ம ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடிய என்னது, இந்த வருஷத்தில் இந்த ஒரு கேப்பில் டெல்லி சுல்தானத்தை பற்றி படிப்போம் ஹிஸ்ட்ரியில். அதுக்கடுத்து முகலாயர்களை பற்றி படிப்போம். அங்கே பாருங்கள், இந்த ஒரு காலகட்டத்தில் முகலாயர்களை பற்றி படிப்போம். அதுக்கடுத்து பிரிட்டிஷாருடைய ஆட்சி 1947 நம்மளுக்கு சுதந்திரம் பண்ணுறது கிடைக்குது. 2000ஆவது வருஷம் 20ஆம் நூற்றாண்டு முடியுது. தற்போது அதுக்கடுத்து 20ஆம் நூற்றாண்டு இதோட முடியுதா, அதுக்கடுத்து இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ இயர்ஸில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய எதிர்காலம் என்னது, 2100 நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக போயின்றதுக்காக தான் இந்த டைம். சரியா? ஸோ இது முடிஞ்சிருச்சா, இதை விட்டுருவோம். புரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காலகட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இதான் என்னது, சங்க காலம். இப்போ சங்க காலத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சங்க காலத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா சான்றுகள் மூலிமா. இப்போ சங்க காலத்தை பற்றி நம்முடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி ஆட்சி அமைப்பு இருந்தது, அரசர்களை பற்றி இதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த சான்றுகள் மூலிமா தான். என்னென்ன சான்றுகள் அவங்கள பற்றி சொல்லுது அதை தான் இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ தமிழ் சொசைட்டி கிளாஸ் நம்பர் 2 நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு டைம்லையும் நோட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக அவங்களுக்கு புரியும். சரியா? ஸோ 1 by 1 எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பார்க்கலாம். பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு தமிழர் பண்பாடு தோன்றியது அப்படின்னு என்ன சொல்ல வராங்க, சங்ககாலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தமிழ் பண்பாடுன்றது தோன்றிச்சு. அப்போ இன்டைரக்டாக என்ன சொல்கிறாங்க, சங்க காலத்துக்கு முந்தைய காலம் என்னது, இரும்பு காலம். இரும்பு காலத்திலேயே தமிழருடைய பண்பாடுன்றது நிறுவப்பட்டது, தோன்ற ஆரம்பிச்சு. பண்பாடுன்றது வளர்ந்துருச்சு. மக்கள் எப்படி வேணால் வளர்ந்துருக்கலாம், ஆனால் பண்பாட்டு முறையோடு பண்பாட்டு வளர்ச்சின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இரும்பு காலத்திலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சங்க காலத்துக்கு முந்தைய காலத்திலே தமிழ் பண்பாடுன்றது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புரியுதா? நாணயங்களும் பணமும் புழக்கத்திற்கு வந்தன எப்போ, சங்க காலத்து காலகட்டத்தில். மக்கள் நாணயங்கள் யூஸ் பண்ணாங்களா, அரசர்கள் நாணயங்கள்லாம் வெளியிட்டாங்களா. புரியுதா? பண்டமாற்று முறைன்றது இருந்திருக்கும் வணிகத்தில். பொருளை கொடுத்து பொருள் வாங்குறது பண்டமாற்று முறை. அது இல்லாமல் என்கிட்ட பொருள் கிடையாது, நான் நாணயம் கொடுக்குறேன், எனக்கு பொருள் கொடுக்குறியா, ஓகே. ஏன், பணத்துக்கு மதிப்பு இருக்கு. அப்போ அரசர்கள் நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. சரியா? அப்போ நாணயங்களுக்கும் பணத்துக்கும் புழக்கத்திற்குள்ள இருந்தது. புழக்கத்தில் என்னது, பயன்பாட்டில் இருந்துச்சு, வணிகத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் பிராமி எனும் வரி வடிவத்தில் தமிழ் மொழி முதலில் எழுதப்பட்டது. தமிழ் பிராமி வடிவத்தில் முதல்ல தமிழ் மொழி எழுதப்பட்ட ஒரு காலமாக என்ன பார்க்குறோம், சங்க காலத்தை பார்க்குறோம். தமிழ் பிராமி எழுத்துக்களில். புரியுதாமா? ஸோ அதன் மூலயமா தான் நம்மளுக்கு இந்த இலக்கியங்கள்லாம் கிடைச்சிருக்கு. 10 பாட்டு 8 தொகை இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். சரியா? சங்க இலக்கியங்களாக படிக்கிறோம். புரியுதா? ஸோ இப்போது சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான சான்றுகள் என்னென்ன, எந்த மாதிரியான சான்றுகள்லாம் நம்ம இருக்குது, அந்த ஒவ்வொரு சான்றும் என்ன சொல்லுது சங்க காலத்தை பற்றி. சரியா? ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் முதல் சான்றாக நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம், சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த சான்று நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருது, இலக்கியங்கள். 8 தொகை 10 பாட்டெலாம் நம்ம படிக்கும்போது அதில் என்ன சொல்லுது, சேர சோழ பாண்டியர்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சொல்லுதில்ல. அந்த ஒரு காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, வாழ்க்கை முறை, அதை பார்த்தோன்னா சமூகம், அரச கட்டமைப்பு, பொருளாதாரம் எப்படி இருந்தது, வணிக முறை எப்படி நடந்தது, என்ன ஏற்றுமதி பண்ணாங்க, என்ன இறக்குமதி பண்ணாங்க, இதெல்லாம் எது மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம், இலக்கியங்கள் நம்மளுக்கு ஒரு பெரும் சான்றுகளாக இருக்குது. அடுத்த சான்றுகள் சங்க காலத்தை பற்றி எதை சொல்லுதுன்னா கல்வெட்டு மூலயமா தெரிஞ்சுக்கிறோம், அரசர்களுடைய செப்பேடுகள் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம், அவங்க வெளியிட்ட நாணயங்கள் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். புரியுதா? அதுக்கடுத்து தொல்லியல் அகழாய்வுகள். இப்போ நம்ம அகழாய்வு செய்யும் போது அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது, அப்போ அந்த காலகட்டத்தை சார்ந்த பொருட்கள் மக்கள் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க, தெரிஞ்சுக்கிறோமா? அதுக்கடுத்து பண்பாட்டு பொருட்கள், இந்த அகழாய்வு மூலயமா கிடைக்கக்கூடிய பண்பாட்டு பொருட்கள். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஈம சின்னங்களாக நம்ம சொல்லிட்டு நம்ம கிடைக்கிறோம். பெருங்கற்காலத்தில் மக்கள் ஈம சின்னங்கள், ஈம சடங்குகள்லாம் செஞ்சுருக்காங்க. எதை வச்சு சொல்கிறோம், பெரிய பெரிய கற்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதான் பண்பாட்டு பொருட்கள். புரியுதா? அதுக்கடுத்து தமிழ் அல்லாத இலக்கிய குறிப்புகள், இதெல்லாம் தமிழ் இலக்கியங்கள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10 பாட்டு 8 தொகை இது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் தமிழ் சார்ந்தது, தமிழ் இலக்கியங்கள். தமிழ் அல்லாத மற்ற இலக்கியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, தமிழ் அல்லாத மற்ற இலக்கியங்கள்லாம் சொல்லும்போது நம்ம எதை வரும், தமிழகத்திற்கு அந்த ஒரு காலகட்டத்தில் வெளிநாட்டவர்கள் யாராவது வந்திருந்தாங்கன்னா, இல்லை வெளிநாட்டவர்களுக்கு தமிழகத்துடைய சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்க குறிப்புகளை எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துருக்கோம்.
அதெல்லாம் என்ன சொல்லுது, சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லுது, சங்க காலத்தை பற்றி சொல்லுது. சரியா? அதுக்கடுத்து அயல்நாட்டு இலக்கிய குறிப்புகள், அதுதான் இப்போ பார்த்தோம். சரியா? அதுதான் அயல்நாடு. அயல்நாடு அப்படின்னா இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய அயல்நாட்டு, இந்த என்ன சொல்கிறது, வணிகர்கள் வந்திருப்பாங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா வெளிநாட்டு பயணிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்களுடைய குறிப்புகளில் சங்க இலக்கியம், சங்க காலம் பார்க்கும்போது சேர சோழ பாண்டியரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க. தமிழ் அல்லாத அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் தமிழகத்தினுடைய சேர சோழ பாண்டியர்களை பற்றி, இல்லை தமிழக பகுதியில் ஆட்சி செஞ்ச குறுநில மன்னர்களை பற்றி குறிப்புகள் இருக்கும் இல்லையா, அதுதான் தமிழ் அல்லாத குறிப்புகள். இது வெளிநாட்டினுடைய குறிப்புகள். சிம்பிள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது இந்தியாவுக்குள்ளவே தமிழ் அல்லாதது, இது வெளியில் மற்ற அயல்நாட்டு பயணிகளுடைய குறிப்புகள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 1 by 1 பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சான்றுகளும் எப்படி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கொடுக்குது சங்க காலத்தை பற்றி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருப்போம், இலக்கியங்களை பார்த்துருப்போம். ஆனால் இலக்கியங்கள்ன்றது 8 தொகையும் 10 பாட்டும். அதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், டீட்டெயிலில் தான் படிக்கிறோம். பொதுத்தமிழையும் படிக்கிறோம், இதிலே நம்ம பார்க்க தான் போகிறோம். பொதுத்தமிழை நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுனால அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம லேட்டர் ஸ்டேஜில் பெருசாக பார்த்துக்கலாம். புரியுதா? இப்போ மற்ற சான்றுகளை பற்றி பார்த்து முடிச்சுடுவோம். இலக்கியங்கள் போர்ஷன் தனியாக வருது, அதை நம்ம பார்த்துருவோம். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு அடுத்து என்ன பார்த்தோம், நம்ம கல்வெட்டுகள் அப்படின்றத பார்த்தோமா அடுத்த சான்றுகளா, அப்போ அதில் வந்து ஆரம்பிச்சிருவோம். சரியா? அப்போது என்னென்ன கல்வெட்டு, எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு, சேர சோழ பாண்டியரை பற்றி என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது பார்த்துருமா, பார்த்துலாம் வாங்க. பாருங்க, கல்வெட்டுகளை பற்றி படிப்பது கல்வெட்டியல். இதெல்லாம் என்னது, புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம அழகாக எடுத்து அழகாக நோட்ஸாக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கள தான். புரியுதா? ஏன்னா குரூப் 4 குரூப் 2 பிலிம்ஸ்ன்றது என்னது, குரூப் 1க்கே பேசிக்ஸ் என்னது, எஸ்சிஆர்டி புக்ஸ் தான். புரியுதா? அப்போ புக்கில் கூடிய பாயிண்ட்ஸ் ஒன்றும் விடாமல் நம்ம படிச்சு வைக்கிறோம். அதில் தான் மேக்ஸிமம் கொஷின்ஸும் கேட்பாங்க. சரியா? ஸோ குரூப் 4 அண்ட் குரூப் 2 பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும், ஒவ்வொரு நோட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழகாக கவனிச்சுக்கிட்டே வாங்க, பின்னாடி எழுதிட்டே வாங்க. சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வேளை நான் எழுதும்போது, ஸோ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, நான் இங்கே நிற்கிறதுனால ஏதாவது மறைச்சது அப்படின்னா கீழே தயவுச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஏதாவது நான் கொஞ்சம் விலகி நிற்க ட்ரை பண்ணுறேன். சரியா? எதுவுமே நீங்கள் சொல்ல அப்படின்னா ஓகே உங்களுக்கு புரியுது, நீங்கள் எல்லாத்தையும் தெரியுது அப்படின்றதுனால அடுத்தது நான் போயிட்டே இருந்துருவேன். சரியாமா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மொழியின் வரி வடிவம். ஒரு மொழி முக்கியமானது நம்முடைய தமிழக பகுதி போது தமிழ் மொழி. தமிழ் மொழியினுடைய வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம். நம்முடைய வரலாற்றுடைய தொடக்க காலம். புரியுதா? அப்போ பொதுவாக நம்முடைய வரலாறு இல்லை, பொதுவாக வரலாற்றுடைய தொடக்க காலம்னு என்ன சார் சொல்லுவோம், ஒரு மொழி, ஏதாவது ஒரு மொழி. சரியா? அந்த மொழியினுடைய வரி வடிவம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ புலின்னு சொல்கிறோமா, இப்போ தமிழ் நம்ம புலினா இப்படி எழுதுவோம். இப்போ எழுதுறோம் இல்லையா, ஒரு வரி வடிவத்தை கொடுத்துருக்கோமா, இதுக்கு இதை நம்ம என்ன படிக்கிறோம், புலின்றதுக்கு சொல்கிறதுக்கு தானே இது மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு வரி வடிவம் கொடுத்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி நம்மளுடைய மொழி, பேசுகின்ற மொழிக்கு வரி வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அந்த ஒரு காலம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் வரலாற்று காலம் சொல்லுவோம். அதுதான் வரலாற்று காலம் சொல்லுவோம். சங்க காலம் அந்த மாதிரி ஒரு வரலாற்று காலம் தான். வரலாற்றுடைய தொடக்க காலமாக நம்முடைய சங்க காலம்ன்றது அமைஞ்சது. பொதுவாக வரலாற்று காலம்னா என்னன்னா, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒரு மொழியில் அது கல்வெட்டாவோ செப்பேடாவோ எதுவோ பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இலக்கியங்கள் மூலயமாவோ எதுவோ பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னா அதான் வரலாற்று காலம். பதிவு செய்ய முடியாத மற்ற ஒரு சான்றுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்லுவோம். புரியுதா? அது கல்வெட்டில் இருக்காது, இலக்கியங்கள் இருக்காது, எதுலையுமே இருக்காது. புரியுதா? ஸோ அதான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஃபார் எக்ஸாம்பிள் சங்க காலம்ன்றது வரலாற்று காலமாக, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா வரலாற்று காலம். ஏன்? கல்வெட்டுகள் இருக்குது, முக்கியமாக இலக்கியம், நம்ம தமிழ் இலக்கியங்கள் இருக்குது. அப்போ அது மூலமாக என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்கிறோம், வரலாற்று பதிவு செய்யப்படுது. அதுதான் வரலாற்று காலம். அப்போது மொழியின் வரி வடிவம் தோன்றிய காலமே வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சங்க காலம்ன்றது நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய வரலாற்றினுடைய தொடக்க காலமான தொடக்க காலம். ஏன்னா தமிழ் மொழி முதல்ல தமிழ் பிராமி வரி வடிவத்தில் எழுதப்படுது. புரியுதா? அதுக்கடுத்து சமண துறவிகள் பெரும்பாலும் குகைகளை வாழிடமாக கொண்டனர். இந்த ஒரு காலகட்டத்தில் சமண துறவிகள் நம்ம படிக்கிறோம். அப்போ சமணமோ இல்லை பௌத்தமோ சங்க காலத்தில் இருந்துச்சானா இருந்துச்சு. புரியுதா? அப்போ பௌத்தமும் சமணமும் தமிழகத்தில் இருந்துச்சு. என்னென்னு நம்ம படிச்சிருப்போம், பௌத்தத்தை விட, அதாவது புத்தத்தை விட சமண மதம்ன்றது ஓங்கி இருந்துச்சு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். சரியா? சமண துறவிகள் பெரும்பாலும் குகைகளை வாழிடமாக கொண்டனர் இந்த ஒரு காலகட்டத்தில். சரியா?
கொடுங்கை வாரி போன்று செதுக்கி அதன் கீழே பெரும்பாலான கல்வெட்டுகள் உள்ளன. ஸ்கூல் புக்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன படம் கொடுத்துருப்பாங்க, ஒரு பாறை கொடுத்துருப்பாங்க. ஒரு பாறை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது விளிம்பில் இருக்கா, அந்த பாறையோட விளிம்பு. ஸோ அந்த மழை பெய்யுது அப்படின்னா இந்த பாறையிலே வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கியிருப்பாங்க, ஒரு சின்ன பள்ளம் மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கேருந்து இந்த பாறை மேலே வீழ்ந்து வரக்கூடிய இந்த சைடில் சரியக்கூடிய இந்த மழைத்துளிகளாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதில் வந்து இறங்கும், இதில் வந்து இறங்கி வழியும். அப்போது குகையில் வாழக்கூடிய அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் மழையினால் இந்த தண்ணீர்னால் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. புரியுதா? அப்போது அதான் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி செதுக்கிறதுக்கு தான் கொடுங்கை அப்படின்லாம் வாரின்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுங்கை அப்படின்லாம் வாரி போன்று செதுக்கி பாறைகளில் செதுக்கி அதன் கீழே இந்த வாரின்னு சொல்லக்கூடிய இதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ் பிராமியில் எழுதியிருக்காங்க. தமிழ் பிராமியில் அந்த கல்வெட்டில் அந்த கல்லில் எழுதியிருக்காங்க, கல்வெட்டாக எழுதியிருக்காங்களாம். சரியா? அதுதான் சொல்லியிருப்பாங்க புத்தகத்துலேயும், அதான் பாடம் கொடுத்துருப்பாங்க. கொடுங்கை வாரி போன்று செதுக்கி அதன் கீழே பெரும்பாலான கல்வெட்டுகளில் என்னது தமிழ் பிராமி எழுத்துக்களில் எழுதியிருக்கு, கல்வெட்டு இருக்குது. புரியுதா? அதுக்கடுத்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இந்த மாதிரி மலை வாழிடங்களில் எந்தெந்த பகுதிகள்லாம் கிடைச்சிருக்குது, அந்த கல்வெட்டுகள் சான்றுகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம். புரியுதா? மாங்குளம், முத்துப்பட்டி, புகழூர், அரச்சலூர், அது கொங்கர்பாளையம், கொங்கர்பாளையம்ல கொங்கர் புளியங்குளம். சரியா? கொங்கர் புளியங்குளம், புளியங்குளம் அப்படின்னாலும் கொங்கர் புளியங்குளம் அப்படின்னாலும் ரெண்டு ஒன்று தான். சரியா? அதுக்கடுத்து ஜம்பை, மதுரை, இது எல்லாமே மலை வாழிடங்களில், பொதுவாக மலைப்பகுதிகளில் தமிழ் பிராமி கல்வெட்டுகள் நம்மளுக்கு சான்றுகளாக கிடைச்சிருக்கு, இங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியாம்மா? ஸோ அடுத்து பாருங்க, இந்த ஒரு காலகட்டத்தில் வீர மரணம் அடைந்தவரின் நினைவாக நடுகற்கள் நடைபெற்றது. வீர மரணம் யாராவது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா என்னது, ஒரு சின்ன சண்டையிலையோ இல்லை வந்து பார்த்தா ஆணிரைகளை கவர்தல், இப்போ மாடுகள்லாம் கவர்ந்துட்டு வராங்க சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சண்டைகளில் யாராவது ஒருத்தர் வீர மரணம் அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய நினைவாக என்ன பண்ணியிருப்பாங்க, நடுகற்கள் நடக்கூடிய, அவரை மரியாதை செலுத்தும் விதமாக நடுகற்கள் நடக்கூடிய பண்பாடு இருந்துச்சு. புரியுதா? அதுக்கடுத்த முல்லை நில மக்களின் செல்வமாக ஆணிரைகள், கால்நடைகள் கருதப்பட்டது. முல்லை நில மக்கள், சரியா? இப்போ முல்லை நில மக்கள் தான் கால்நடையில் வச்சுருந்தாங்களா, அதுதான் உங்களுக்கு செல்வமாக இருந்துச்சா? இப்போ மற்ற திணையை சார்ந்த, மற்ற திணையானது குறிஞ்சி, இப்போ மருதம்லாம் இருக்கு இல்லையா, அப்போலாம் இங்கெல்லாம் கால்நடைகளே கிடையாதா, இங்கெல்லாம் செல்வமாக கருதப்படலையானா முக்கியமாக, புரியுதா, முல்லை நில மக்களுடைய செல்வமாக ஆணிரைகள், கால்நடைகள் கருதப்பட்டது. சரியா? அதுக்கடுத்து நடுகற்கள் நடுவதற்கு வழிமுறைகளை விரிவாக கூறுகிறது எது, தொல்காப்பியம். கொஸ்டின் கேட்கலாம். நடுகற்கள் நடக்கூடிய அந்த வழிமுறைகளை, விதிமுறைகளை விரிவாக ஒரு நூல் முதல்ல சொல்லியிருக்கு அப்படின்னா என்னது, நம்மளுடைய தொல்காப்பிய நூல். நம்மளுடைய தொல்காப்பிய நூலில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதான் முதன்மை நூலே, நிறைய விஷயங்களுக்கு. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்கலாம், ஆப்ஷன்ஸில் கேட்கலாம். புரியுதாம்மா? ஸோ பார்த்துக்கோங்க, தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்ககால தமிழ் பிராமி நடுகற்கள், சங்க காலத்தை சார்ந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுகற்கள், அதுதான் அதுக்கான அர்த்தம். எங்கே கிடைச்சிருக்கு, தேனி மாவட்டத்தில் புலிமான் கொம்பையிலையும் இல்லை புள்ளிமான் கொம்பை, புலிமான் இல்லை புள்ளிமான் ரெண்டும் ஒன்று தான். சரியா? புள்ளிமான் கொம்பை இல்லை புலிமான் கொம்பை ரெண்டும் ஒரே ஒரு தான். அந்த இடத்துலையும் தாதப்பட்டிலையும், ரெண்டுமே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து புதுகை, புதுக்கோட்டை மாவட்டம் தான் புதுகைன்னு சொல்லுவோம், மருவச்சொல். சரியா? பொற்பனை கோட்டையும், இந்த மாவட்டத்தில் கூடிய பொற்பனை கோட்டை, இந்த பகுதியிலையும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட நடுகற்கள் சான்றுகளாக நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ சங்க காலத்தை பற்றி நம்மளுக்கு சொல்லுது. சரியா? அதுக்கடுத்து பாருங்க, சங்க கால நடுகற்களில் உருவமோ சிலைகளோ கிடையாது. ஜஸ்ட் கல் தான் நட்டுருப்பாங்க, அந்த கல்லில் உருவமோ அந்த கல்லையே சிலையாவோ செதுக்கப்படலை. சரியா? ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்கலாம். புரியுதா? அதுக்கடுத்து சங்க காலத்திற்கும் பிறகும் பல்லவர் காலத்துலையும், சங்க காலத்தில் கிடையாது, ஆனால் சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டத்திலையும், ஃபார் எக்ஸாம்பிள் கலப்பிற காலத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், சங்க காலத்துக்கு அடுத்த காலகட்டத்திலையும் பல்லவர் காலகட்டத்திலையும் முல்லை நிலங்களில், முல்லை திணை நிலங்களில், அதாவது காடுகள் சார்ந்த, அந்த காடுகள் சார்ந்த அந்த முல்லை நிலங்களில் நடுகற்கள் பெரிதும் காணப்படுகின்றன, பெரிதும் காணப்படுகின்றன. இந்த நடுகற்களில் உருவம்ன்றது இருக்குது. அதோடு அந்த நடுகற்கள் யாருக்காக எடுக்கப்பட்டது அப்படின்ற அவருடைய பெயரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கான சான்று செங்கமில் கிடைச்சிருக்கு, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ அதை பாருங்கள், புலிமான் கொம்பை,
இங்கே ஒரு நடுகள் கிடைச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா சான்றுகளா, அதில் பாருங்க கூடலூர் ஆகோல் பெடு தீயன் அந்தவன் கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுகளில் பொறிச்சிருக்கு. சரியா, கூடலூர் ஆகோல், கூடலூரில் ஆகோல் ஆணிரை கவரக்கூடிய அந்த ஒரு மோதலில் நடந்த சண்டையில் தீயன் அந்தவன் இறந்து போன தீயன் அந்தவன், அவருடைய பேர் தீயன் அந்தவன், அவருக்காக அவருடைய நினைவாக அவருடைய வீரத்தை போற்றும் விதமாக எடுக்கப்பட்ட நடுகள், நட்ட நடுகள் இதுன்றது அதுக்கான பொருள். சரியா, ஸோ சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரியா, இந்த புலிமான் கொம்பை அப்படின்றது வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதோட தொடர்புடைய ஆறு என்னது? வைகை. புரியுதாமா? தேனி மாவட்டம் அப்படின்னு பார்த்துருப்போம். சரியா, தேனி மாவட்டம். அதுக்கடுத்து சுடுமண் கலன்களில் பெயர்கள் தமிழ் பிராமியில் பொறிப்பு. சுடுமண் கலங்கள் அது மட்பாண்டங்கள். சரியா, ஸோ அதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சான்றுகள் எப்படி சார் கண்டுபிடிச்சோம்? இங்கே பாருங்க, கீழடி, கீழே பானை ஓடுகள் இருக்கு இல்லையா, அதில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் இருக்கு. சரியா, பார்த்துக்கோங்க. அப்போ கீழடி, அரிக்கமேடு, அழகன் குளம், கொடுமணல் இதெல்லாம் தமிழக பகுதியில் சுடுமண் கலன்களில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியெல்லாம். அதே போல் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட இந்த சுடுமண் கலன்கள் இந்தியாவை தாண்டி வெளிப்பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. அப்போ இது மூலயமா அந்த பகுதிக்கும் தமிழக பகுதிக்கும் வணிகம் மூலயமா இந்த பானைகள் அங்கே போயிருக்கலாம். எந்தெந்த பகுதி? எகிப்தினுடைய பெரேனிக்கா, அதுக்கடுத்து குசேர் அல் கதீம், இதுவும் எகிப்து தான். அதுக்கடுத்து ஓமனுடைய கோரோரி, இந்த பகுதியெல்லாம் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்கலன்கள், சுடுமண் கலன்கள் கிடைச்சிருக்கு. சரியாமா? இந்த சுடுமண் கலங்கள் பெரும்பாலான பெயர்கள் தமிழிலும், இந்த சுடுமண் கலங்களில் பெரும்பாலும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கூடிய தமிழ் பிராமி பெயர்கள் தமிழ் பிராமியில், அது தமிழ் எழுத்துலையும் சில பிராகிருத மொழி, அதாவது மௌரியர் காலகட்டத்தில் ரொம்ப ஒரு தழைத்தோங்கிய ஒரு மொழிகளாக இருந்துச்சு, பாலி, பிராகிருதம் அப்படின்றதெல்லாம். சரியா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ தமிழ் மொழியிலையும் சில பானை ஓடுகளை பிராகிருத மொழியிலையும் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. சரியா, மௌரியர் கால மக்களுடைய ஒரு காமன் லாங்குவேஜ்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமான லாங்குவேஜ்னா அதுதான் பிராகிருதம். பாலி மொழி, பிராகிருதம் ரெண்டுமே வேற ஒரு மொழி, ஆனால் பாலியும் பிராகிருதமும் நிறைய மக்களால் பேசப்பட்ட மொழி. சரியா, பிராகிருதத்தை விட பாலி ரொம்ப ஃபேமஸான மொழி. ஸோ இப்போ ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா சார், ஓகே ஃபைன். அதுக்கடுத்து சான்றுகளில் கல்வெட்டுகளை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து தொல்லியல் அகழாய்வு. நிறைய பகுதியில் அகழாய்வு செய்து பார்க்கும்போது அதன் சான்றுகள் மூலயமாவும் இந்த ஒரு காலகட்டத்தில் மக்கள் இப்படிலாம் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஒரு சான்று. அடுத்த சான்று பாருங்க, அரிக்கமேடு எங்கே இருக்குது? புதுச்சேரி. சரியா, ஸோ இந்த அரிக்கமேடுன்னு சொல்லி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த அரிக்கமேடு சங்ககால துறைமுகமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. சங்க காலத்தில் துறைமுகமாக இருந்திருக்கு. புரியுதா? ஸோ இந்த இடத்த, இந்த அரிக்கமேடுன்னு சொல்லக்கூடிய பகுதியை அகழாய்வு செஞ்சு சங்க காலத்தினுடைய காலம், பண்பாடு இப்படி தான் இருந்துச்சுன்ட்டு சான்றுகள் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அகழாய்வு செஞ்சுருக்காங்க. யார் அகழாய்வு செஞ்சது அரிக்கமேடை? ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர், REM வீலர்னு சொல்லுவோம். ராபர்ட்டுக்கு R, எரிக்கு மார்டிமர் M, சிம்பிளா REM வீலர், இல்லை ராபர்ட் மார்டிமர் வீலர், இல்லை சிம்பிளா மார்டிமர் வீலர். 3 பேர், 3 ஒன்று தான். சரியா, அதுக்கடுத்து கஷல் அவர்கள், அப்புறம் கோஷ் அவர்கள், கிருஷ்ணதேவா, இவங்க 4 பேர் என்ன பண்ணியிருக்காங்க? அரிக்கமேடு பகுதியை அகழாய்வு செஞ்சுருக்காங்க. சரியா, ஒரே டைமில் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க? அகழாய்வு செஞ்சுருக்காங்க அரிக்கமேடு பகுதியை. சரியா, இந்த இடத்துல சரக்கு கிடங்குகள் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. அரிக்கமேடில் உரை கிணறுகள் இருந்திருக்கு, அதுக்கான சான்றுகள் இருக்கு. தொட்டிகள், தெருக்கள் இதெல்லாம் அரிக்கமேடு பகுதியில் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ அரிக்கமேடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பம்சம் வாழ்ந்த ஒரு பண்பாடெல்லாம் இருக்கிறதுனால திட்டமிடப்பட்ட ஒரு நகரமாக, அது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாக இந்த அரிக்கமேடுன்றது இருந்திருக்கலாம். அது எடுத்து பாருங்கள், நிறைய பகுதி அகழாய்வு செஞ்சுருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். நிறைய ஊர்கள் கேள்விப்பட்டிருப்போம். கீழடியிலேருந்து அழகன் குளம் பாருங்கள், அழகன் குளம், கீழடி ஒவ்வொன்றும் எங்கே இருக்குது அப்படின்றத நோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்களை கேட்கலாம். நிறைய கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்கலாம். புரியுதெல்லாம் டைரெக்டாக கேட்கலாம். புரியுதா? ஈரோடு, கொடுமணல், உறையூர், கரூர், பொருந்தல், காஞ்சி, புரியா, ஆதிச்சநல்லூர், பூம்புகார், கொற்கை, வசவசமுத்திரம், பட்டணம், ஆதிச்சநல்லூர் இந்த இடத்துலலாம் நிறைய அகழாய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. அது மூலயமா நம்மளுடைய ஃபாஸ்ட்டாக போகிறோம் தான் ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. சரியா,
ஸோ இந்த இடத்துல இந்த அகழாய்வுகளில் நம்ம சங்க காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய சமூகம் பண்பாடு எப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா, பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்திய தொல்லியல் துறை. இப்போ இந்த அகழாய்வுலாம் செய்கிறோம் இல்லையா, சரியா, இதுக்கு பிரதான அமைப்பு என்னது? ஏஎஸ்ஐ, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை 1861 துவங்கப்பட்டது டெல்லியில் தலைமையிடமாக வச்சு. கரெக்டாக 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறைன்றது உருவாகியிருக்கும். சரியா, சென்னையை தலைமையிடமாக வச்சு 1961. புரிஞ்சுதாமா? சரியா, பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த தொல்லியல் அகழாய்வு செய்யும் போது இந்த எடுக்கக்கூடிய அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் பொருட்கள், இந்த அகழாய்வு பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு என்னது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் இல்லையா. அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் முக்கியமான ஒரு எவிடன்சஸ். நம்முடைய பண்பாட்டு வளர்ச்சி ஒவ்வொரு இந்தியா ஃபுல்லாக நம்ம அகழாய்வு செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலும் எந்த மாதிரியான ஒரு ஒரு கல்ச்சர்ன்றது ஹெரிட்டேஜ்ன்றது இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியது. அது நம்மளுடைய நினைவு சின்னங்கள் மாதிரி. புரியுதா? அப்போ அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க, அவங்க தான் பாதுகாக்கிறாங்க, அது வேறு விஷயம். அப்போது இது மூலயமா சட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த சட்டத்தின் மூலயமா அந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படுது. புரியுதா? அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, செக்யூர் பண்ணுறாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இந்த அகழாய்வு சார்ந்து கவர்மெண்ட் ஏற்றிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான சட்டங்களை கொடுத்துருப்பாங்க, புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம், இல்லை இந்திய புதையல் சட்டம் சிம்பிளாக சொல்லலாம். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878 கொண்டு வரப்பட்டது, இந்த ஒரு சட்டம். அடுத்து பாருங்க, பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1972. அதுக்கடுத்து பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. இந்த 3 சட்டமும் எந்த வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்களை கொடுத்து மாற்றி கொடுக்கலாம், இல்லை டேரெக்டாக கொஷின் கேட்கலாம். சரியா, எந்த வருஷம் அப்படின்றத கொஷின் கேட்கலாம் சட்டத்தை கொடுத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவமணி மேலே உருவங்கள் செதுக்குவது, 2 கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க, 2 டெக்னிக். ஒன்று கேமியோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து இன்டாக்லியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டு விஷயம். நவமணிகள் மேலே மக்கள் பயன்படுத்திய அந்த மணிகள் இருக்கு இல்லையா, விலை உயர்ந்த அந்த மணிகள், அதான் நவமணிகள், அந்த முத்துக்கள், பொதுவாக அந்த நவமணிகள். அந்த நவமணிகள் மேலே உருவங்களை செதுக்குறாங்க, நவமணிகளுக்கு மேலே உருவங்களை செதுக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு கான்செப்ட் பேர் கேமியோ. இன்டாக்லியோ அப்படின்றது ஏதோ ஒரு பொருள், அந்த பொருளில் உள்வாட்டமாக செதுக்கி உருவங்களை கொண்டு வருவாங்க, அதான் இன்டாக்லியோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மர வேலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மரச்செருப்பாலாம் செய்கிறாங்கன்னா இந்த இப்படி பெருசாக ஒரு கட்டை இருக்குன்னா அந்த கட்டையை குடஞ்சி அந்த கட்டைக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சிற்பத்தை கொண்டு வருவாங்க, அந்த ஒரு உருவத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கு பேர் தான் இன்டாக்லியோ. நவமணிகளுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, அந்த உருவத்தை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த கேமியோன்றது உருவம் மேல் நோக்கி இருக்கும், இன்டாக்லியோ அப்படின்றது உருவம் உள்நோக்கி செதுக்கப்படும். சரியா, அந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க, புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது சிலபஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா புத்தகத்தில் இருக்குது, நம்ம படித்து தான் ஆகணும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, தெரியல அப்படின்னாலும் நல்லா பார்த்துக்கோங்கப்பா. நம்ம படிக்கிற எல்லாமே எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்மளுடைய அறிவுக்காவது யூஸ் ஆகும். புரியுதா? அடுத்த ஒரு எவிடன்ஸ் நாணயங்கள். முதலாக சங்க காலத்தில் தான் செலாவணிக்குரிய பொருளாக நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தன. செலாவணிக்கு பொருள் என்னது, ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் போது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நாணயங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. பண்டமாற்று முறை இல்லாமல் நாணயங்களை ஒரு பொருளாக வச்சு ஒரு இன்டர்மீடியட்டாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, செலாவணியாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. சரியா, எப்போ சங்க காலத்தில் தான். சரியா, தமிழகத்தில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முத்திரை நாணயங்கள், முத்திரை பதிக்கப்பட்ட அந்த நாணயங்கள், முத்திரை நாணயங்கள். சரியா, முத்திரையோடு இருக்கும். ஸோ அந்த முத்திரை நாணயங்கள் கொடுமணல் பகுதியிலையும் போடி நாயக்கனூர் பகுதியிலையும் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ரோமானிய நாணயங்கள், ரோமானிய நாட்டினுடைய நாணயங்கள். சரியா, இது கோவை மண்டலத்தில் அதிகமாக கிடைச்சிருக்கு. அப்போ இது வந்து என்ன தெரியுது, ரோமானிய நாட்டு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, நிறைய படிச்சிருப்போம், படித்த ஸ்டூடெண்ட்ஸும் தெரியும். ரோமானிய நாட்டினுடைய, அதாவது ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் இல்லை தயாரிப்பு இடம், முக்கியமான ஒரு இடம் கோவை மண்டலம், கோயம்புத்தூர். சரியா, அதை தவிர அது ரோமானிய நாணயங்கள் நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் பரவலாக கிடச்சிருக்கும். ஒன்று கோவை மண்டலம் அதிகப்படியாக கிடைச்சது, அதான் பார்த்தீங்கன்னா ஹை சிம்பிள் கொடுத்துருப்பேன். அதுக்கடுத்து அழகன்குளம், கரூர், மதுரை, புதுக்கோட்டை, பூம்புகார் பகுதியில் ரோமானிய நாணயங்கள், அதாவது ரோமன் காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு.
அப்போ இது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்? தமிழகத்திற்கும் ரோமானிய பகுதிக்கும் வர்த்தகம் இருந்துச்சு. புரியுதா? அதான் சொல்ல வராங்க. டக்கு நம்ம என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணிக்கணும். அப்புறம் கட்டி வடிவிலான மதிப்பு மிக்க உலோகங்கள். புரியுதா? ஏதோ ஒரு உலோகம், அது இரும்பாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், அந்த மாதிரி கட்டி வடிவில் இருக்குது. அதை பார்த்தா கட்டினா ஒரு பல்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உலோகமாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்பெஷலாக தங்கம் வெள்ளி இதெல்லாம் கட்டி வடிவில் இருக்குன்னாலும் சரி, அதுக்கு பேர் என்னது? புல்லியன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் புல்லியன். சரியா? புல்லியன் என அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து தொடக்க கால இந்தியாவில் முத்திரை நாணயங்கள் அதிகம். தொடக்க கால இந்தியாவில், அதாவது வரலாற்றினுடைய தொடக்க காலம், அந்த தொடக்க காலம் அதை சங்க காலத்தினுடைய சமகாலம்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா ஃபுல்லாக சங்க காலம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அதுக்கு சமமான இந்தியாவில் மற்ற பகுதிகளில் நடந்த ஒரு நாகரிகம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு தொடக்க காலத்தில் இந்தியாவில் முத்திரை நாணயங்கள் அதிகம். முத்திரை நாணயங்களுடைய புழக்கம் அதிகமாக இருந்துச்சா? ஆமாம், இருந்துச்சு. புரியுதா? ஸ்டேட்மெண்ட்டில் கூட கேட்கலாம். அதுக்கடுத்து தொடக்க கால இந்தியாவில் பெரும்பாலும் வெள்ளி நாணயங்களே அதிகம். வெள்ளியினால் ஆன நாணயங்கள் அதிகமாக புழக்கத்தில் இருந்துச்சு. புரியுதா? அதுக்கடுத்து தங்கம் வெள்ளி செம்பு நாணயங்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சா? பயன்படுத்தப்பட்டுச்சு. தங்க நாணயங்கள் இருந்துச்சா? இருந்துச்சு. சப்போஸ் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் அதிகமாக இந்த சதுர வடிவிலான நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. சதுர வடிவிலான நாணயங்கள் சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா பயன்படுத்தப்பட்டுச்சு. சரிதாம்மா? ஸோ பார்த்துக்கோங்க. முக்கியமாக சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுர வடிவிலான நாணயங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியும். சரியா? ஸோ இப்போ இது வரைக்கும் கல்வெட்டு பார்த்துருப்போம், அகழாய்வு பார்த்துருப்போம், நாணயங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். சரியா? இப்போ அடுத்து பிற மொழி சான்றுகளை பார்க்க போகிறோம். தமிழ் அல்லாத மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த இலக்கிய சான்றில் வந்து அவங்களுடைய சமகாலத்தமாக இருந்திருப்பாங்க, சங்க காலத்து சமகாலத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க சங்க காலத்தை பற்றி அவங்களுடைய குறிப்புகளை என்ன சொல்லியிருப்பாங்க? சரி, என்ன சொல்லியிருப்பாங்கல்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. எந்த மாதிரியான சான்றுகள்லாம் நம்ம சங்க காலத்தை பற்றி சொல்லுது பார்த்துருமா? ஃபஸ்ட்டு அர்த்தசாஸ்திரம் நூல். அர்த்தசாஸ்திரம் யாருடையது? சாணக்கியருடையது. ஸோ கௌட்டில்யர் என்கூடிய சாணக்கியர் மௌரியர் காலத்தினுடைய முக்கியமான புலவர். புரியுதா? இவர் தன்னுடைய நூலில் பாண்டியரை பற்றியும் மதுரை நகரத்தை பற்றியும் சொல்லியிருக்கார். பாண்டியரை பாண்டிய காவாட்டகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறிப்புகளை சொல்லியிருக்கார். யாரு? கௌட்டில்யர். என்ன நூல்? அவருடைய நூலான அர்த்தசாஸ்திரம். இந்த அர்த்தசாஸ்திர நூல் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பற்றியும் ஆட்சி முறையை பற்றியும் குறிப்பு விவரமாக எழுதியிருப்பார். ஸோ அர்த்தசாஸ்திரம் ஃபேமஸான நூல், எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒரு சான்றா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகாவம்சம். சரியா? அதுக்கடுத்து மகாவம்சம், தீபவம்சம் இதெல்லாம் நூல்கள். சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மகாவம்சம் இலங்கை புத்த சமய வரலாற்று நூலாக பார்க்கப்படுது. இலங்கையினுடைய புத்த சமய வரலாற்று நூல். புத்த சமணம் கிடையாது, புத்த சமய வரலாற்று நூல் மகாவம்சம். பாலி மொழியில் எழுதப்பட்ட நூல். பாலி மொழி ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா மக்களாலையும் அதிகப்படியான மக்களால் பேசப்பட்ட ஒரு மொழியாக பாலி மொழி இருந்துச்சு. ஸோ தென்னிந்திய தமிழக குதிரை வணிகர்கள் பற்றின குறிப்பு அதில் இருக்குது. தென்னிந்திய இருக்கக்கூடிய வணிகர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், முக்கியமாக அதுலேயும் குதிரை வணிகர்கள் பற்றின குறிப்பு மகாவம்சம் நூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதன் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு காலகட்டம் எப்படி இருந்தது தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சின்ன சான்றாக தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரியன் சி அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு குறிப்பில் டாக்குமெண்ட். அதான் எரித்ரிய கடலின் பெரிப்ளஸும் தமிழில் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு கிரேக்க நூல். பொது ஆண்டு 1ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, அதாவது கிபி. புரியுதா? அப்போ சங்க காலத்துக்கு சமமான ஒரு காலகட்டம் தானே. இந்த காலகட்டத்தில் இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சங்க காலத்தை பற்றி. சரியா? இந்த பெரிப்ளஸ் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கடல் வழிகாட்டின் பேர். இந்த எரித்ரியன் அப்படின்றது என்னன்னா செங்கடல் பகுதி இருக்கு இல்லையா, ரெட் சி, அந்த செங்கடல் பகுதியை சுற்றக்கூடிய அந்த கடற்பகுதிக்கு பேர் தான் எரித்ரியன் அந்த காலத்தில். புரியுதா? அதுக்கடுத்து இந்த நூலில் முசிறி, தொண்டி, குமரி, நம்ம கன்னியாகுமரி கேப் குமரின் முசிறி, தொண்டி, குமரி, கொற்கை பற்றின செய்திகள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேரர்களை பற்றியும் பாண்டியர்களை பற்றின குறிப்புகள் அதில் இருக்குது. அப்போ இது மூலயமா இந்த நூலயமா இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? ஸோ இது ஒரு சான்று. அதுக்கடுத்து இயற்கை வரலாறுன்னு சொல்லக்கூடிய நூல் யாருது? பிலினியுடையது. பிலினி இயற்கை வரலாறு. இது ஒரு ரோமானிய நூல், கிரேக்க நூல் கிடையாது, ரோமானிய நூல். காலம் அதே 1ஆம் நூற்றாண்டு. இந்த நூல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. இந்த நூல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. ரோமானியம் அப்படின்னா லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தமிழகம் உடனான மிளகு வணிகம் பற்றி இந்த நூலில் தமிழகத்துடனான ரோமானிய பகுதிக்கும் தமிழகத்துக்கும் இருந்த
வணிகம், முக்கியமாக மிளகு வணிகம் பற்றின செய்தி அதில் இருக்குது. புரியுதா? பருவக்காற்று காலம். பருவக்காற்று காலத்தில் ரோமானிய பகுதியிலேருந்து தமிழக பகுதிக்கு பருவக்காற்று காலத்தில் சரியான அளவில் அந்த காற்றுகள் வீசினா என்ன சொல்கிறாங்க, ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுடைய கடற்கரை பகுதிக்கு 40 நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரினி இந்த குறிப்பில் சொல்லியிருக்கார். சரியா? இதெல்லாம் கேட்கலாம், கொஷின் கேட்கலாம். பருவக்காற்றின் உதவியோடு ஆப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு 40 நாளில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டக்கூடிய நூல் எது, இல்லை அந்த நூலுடைய ஆசிரியர் எப்படி வேணால் கொஷின் கேட்கலாம். ஏன்னா ஜிஎஸ் இல்லையா? ஸோ கொஷின் கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாம் எப்படி கேட்டாலும் கொஷின் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ பாண்டிய மன்னனின் கேரள பக்காரோ, பாண்டியர்கள் கேரள பகுதியில் கூடிய பக்காரோ அப்படின்ற துறைமுகத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் தான் வச்சுருந்தாங்க. புரியுதா? அப்படின்ற விஷயத்தையும் அந்த இயற்கை வரலாறு நூலில் பிரிலையும் சொல்லியிருக்காரு. சரியா? மிளகு வணிகத்தால், தமிழ்நாட்டுடனான மிளகு வணிகத்தால் ரோமானிய அரசுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பார். சரியா? எந்த நூல் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தலாமி. சரியா? தலாமியினுடைய புவியியல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். சரியா? தலாமியின் புவியியல் அப்படின்றது டாக்குமெண்ட். ஆசிரியர் யார்? தலாமி. இதுவும் ரோமானிய நூல் தான். இதுவும் ரோமானிய நூல் தான். பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு, அடுத்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது. ரோமானிய புவியியல் நில வரைபட ஆவணமாக இருந்துச்சு. இந்த ஆவணத்தில் புகார் நகரம், கொர்க்கை, முசிறி, கன்னியாகுமரி இதெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை. இதுவும் ரோமானியம். ரோமானிய சாலைகள் பற்றிய ஒரு விளக்கப்படம் தான் இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணை. புரியுதா? இலங்கை பகுதியை டேப்ரோபேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆவணத்திலையும், முசிறி துறைமுகத்தை முசிரிஸ் அப்படின்ட்டும் இந்த ஆவணத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அப்போது இந்த நூற்றாண்டு சார்ந்த இந்த நூல்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த நூற்றாண்டில் இந்த நூல்கள்லாம் இயற்றப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். அப்போது அந்த நூற்றாண்டில் அங்கே இயற்றப்பட்ட அந்த நூல்களில் நம்ம தமிழக பகுதியை சேர்ந்த முசிறியோ, தொண்டியோ, கொர்க்கையோ, குமரியோ குறிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்முடைய சமூகம் இருந்திருக்கு அப்படின்றதுக்கான சான்றுகள் கிடைக்குது இல்லையா? இதுதான் சான்றுகள். புரியுதா? அதே போல் வணிகத்தை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம மக்கள் வணிகத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கொண்டிருக்காங்க அந்த நாட்டு மக்களோடு. சரியாமா? சரி, ஓகே. அதுக்கடுத்து வியன்னா பாப்பிரஸ். வியன்னா பாப்பிரஸ். பாப்பிரஸ்ன்றது ஒரு டாக்குமெண்ட். அது வியன்னாவில் இருக்குது. வியன்னா ஆஸ்திரேலியாவுடைய தலைநகரம். ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா நாட்டுடைய தலைநகரம் தான் வியன்னா. நம்ம இப்பயும் தான் தலைநகரம் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பாப்பிரஸ்ன்றது ஒரு டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட் ஒரு கிரீக் டாக்குமெண்ட், அதாவது கிரேக்க நூல். இதுவும் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு தான் சார்ந்தது. முசிறியில் நடைபெற்ற வணிகம் பற்றியும், முசிறியில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் அலெக்சாண்டரில் இருக்கக்கூடிய ஒரு வணிகருக்கும் இடையில என்ன பண்ணிருக்காங்க, வணிக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதை பற்றின செய்தி இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது. சரியா? ஸோ அந்த வணிகர்கள் இடைப்பட்ட ஒரு வணிகத்தை பற்றின ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட், அதை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து ரோமானியத்திற்கு மிளகு, தந்தம் இதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எக்ஸ்போர்ட் தமிழகத்துலேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் நாம் மிளகையும் தந்தத்தையும். அதை பற்றின செய்திகள் இருக்குது. அவங்க பயன்படுத்தின ஒரு கப்பல், ஹெர்மோபோலோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக கப்பல், அதை பற்றின செய்தியும் அதில் இருக்குது. புரியுதா? ஸோ இந்த ஆவணம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா வியன்னா நாட்டினுடைய பாப்பிரஸ் அருங்காட்சியகத்தில் இருக்குது. தெரியாமல் பார்த்துக்கோங்க. பாப்பிரஸ் அப்படின்னா பொதுவாக அதுக்கு என்ன பொருள்னா ஒரு தாள். அந்த ஆவணம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த தாளுக்கு பேர். புரியுதா? ஸோ அதான் அந்த ஒரு டாக்குமெண்ட், அந்த ஒரு காகிதத்துக்கு பேர் பாப்பிரஸ். அதுக்கடுத்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்த ஒரு சான்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு, அயல்நாட்டு குறிப்பு, இண்டிகா நூல். யாருடையது? மெகஸ்தனிஸ். இது ஒரு கிரேக்க நூல். இதில் மதுரையை பற்றின குறிப்புகள் இருக்குது. புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. சரி, ரைட். சரியா? ஸோ இதோட ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அசோகருடைய கல்வெட்டில் பயன்படுத்திய பிராமி வரி வடிவத்திற்கு, அசோகருடைய கல்வெட்டு, அவருடைய கல்வெட்டில் பயன்படுத்தின பிராமி வரி வடிவத்திற்கு அதுக்கு தமிழ் பிராமி கிடையாது. அதுக்கு பேர் என்ன பேர்? அசோகர்மா அப்படின்னு பேர். அசோக பிராமின் பேர்.
அசோக பிராமி. சரியா? தொல்காப்பியத்தில் நல்லா பார்த்துக்கோங்க, திணை என்ற கருத்து விவரிக்கப்பட்டது. முதலில் திணை பற்றின நம்மளுடைய திணைகள் 5 திணைகளை படிக்கிறோம் இல்லையா, அந்த திணை பற்றின கருத்து முதல்ல விரிவாக்கம் அது விவரிக்கப்பட்டுள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் எதுனா, ஒரு நூல் எதுனா, டாக்குமெண்ட்ல நூல் ஒரு இலக்கியம் எதுனா அது தொல்காப்பியம். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திணை. இந்த திணைனா என்னப்பா, நம்ம தமிழில் படிச்சிருப்போம், பொது தமிழில் படிச்சிருப்போம், இருந்தாலும் திரும்பவும் படிக்கிறோம். திணை அப்படின்னா இயற்கை நிலவமைப்பு. ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய இயற்கை நிலவமைப்பு எப்படி இருக்கு, அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கு, இதை பற்றி படிக்கிறது தான் திணை. மலைப்பகுதியில் எப்படி இருக்கு, காடுகள் பகுதியில் எப்படி இருக்குது, சரியா? வயல்வெளிகளில் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, கடலில் எப்படி இருக்கு மக்களுடைய, அதாவது கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, பாலைவன பகுதியில் எப்படி இருக்குது, அதான் 5 திணைகளாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் திணை. இதில் அகத்திணை புறத்திணைன்னு 2ஆக பிரிப்போமா? சரியா? திணை சார்ந்து நிறைய தமிழ் இலக்கியங்கள், நம்மளுடைய இலக்கியங்கள் 10 பாட்டு 8 வகை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதுலேயே அகம் புறம்ன்றதை படிச்சிருப்போம். அப்போ அகத்திணைனா என்ன, புறத்திணைனா என்ன? அகம் அப்படின்னு நமக்கு தெரியும், என்னது? காதல், குடும்பம், லவ், அதை பற்றியும், அதாவது காதலை பற்றியும் குடும்பத்தை விவரிக்கிற மாதிரியும் அதை பற்றி இலக்கிய வரிகள் இருந்துச்சு, ஒரு பாடல் வரிகள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நூல்களாக நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஒரு பாடல் வரிகளையோ அந்த ஒரு பாடல் வரிகள் கொண்டிருக்கூடிய நூலையோ நம்ம அகத்திணை அப்படின்னு சொல்லுவோம், அகநூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அது காதலையும் குடும்பத்தை பற்றியும் விவரிக்கும். அந்த பாடல் வரிகள்லாம் அப்படி தான் இருக்கும். புறத்திணை அப்படின்றது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசரையோ ஒரு தலைவனையோ அந்த நாட்டுடைய மக்களையோ இல்லை பொதுவாக அவங்களுடைய வீரத்தையோ கொடைத்தன்மையோ, புரியுதா, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடியது. சரியா? பாருங்க, போர், வீரம், கொடை, அரசரின் சிறப்புகள், அவங்களுடைய புகழ், இதை பற்றிலாம் விவரித்து பாடியிருந்தா சொல்லப்பட்டிருந்தா அது அகநூல், அது சரி புறநூல், அதான் புறத்திணைன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுக்கடுத்து பாருங்க, சங்க காலத்திற்கான அடித்தளம் ஏற்கனவே அவன் பார்த்தது தான். சங்க காலத்துக்கு அடித்தளமிட்டது என்னது? இரும்பு காலம். சரியா? அதான் கொடுத்துருப்பாங்க. வரலாற்றின் தொடக்க காலத்தில் வேந்தர்கள் உருவானார்கள். வரலாற்றின் தொடக்க காலம் என்னது? சங்க காலம். சங்க காலத்தில் தான் வேந்தர்கள் ஆனாங்க. யாரு? மூவேந்தர்கள், சேர சோழ பாண்டியர்கள். இப்போ சேர சோழ பாண்டியர்கள் இரும்பு காலத்தில் இருந்தாங்களா? கிடையாது. சங்க காலத்துல தான் வேந்தர்கள்ன்ற கான்செப்டே வருது. அரசர்கள் ஒரு பெரிய அளவில் நிலவமைப்பை கட்டமைச்சு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவு அரசர்கள் உருவான காலம் சங்க காலம். சரியா? அதுக்கடுத்து வேளிர். சங்க காலத்திலேயே வேளிர் அப்படின்னு சொல்லக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ வேளிர் அப்படின்னா சங்க கால குறுநில மன்னர்களாக வேளிர்னு சொல்லுவோம். சரியாமா? ஆய், வேளிர், கிழார் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்து பார்ப்போம். இவங்க எல்லாமே குறுநில மன்னர்கள், குறுநில பகுதி ஆட்சி செய்த ஒரு அரசர்கள் அப்படின்றத பார்த்துருப்போம். சின்ன சின்ன அரசர்கள்னு பார்த்துருப்போம். அதுக்கடுத்து அசோகர் வந்து பார்த்தோன்னா கலிங்கம், ஆந்திரம், சில கர்நாடக பகுதியில் வென்றார் அப்படின்றத பார்த்துருப்போம். ஏன்? அந்த ஒரு சமகாலத்தில் இருந்த ஒரு அரசர். சரியா? மௌரிய ஆட்சி. புரியுதா? அப்போ அசோகர் கலிங்கம், ஆந்திரம், சில கர்நாடக பகுதிகளுக்கும் வென்றவர். தமிழகத்தை அவரால் கை வைக்க முடியல. ஏன்? நம்ம மூவேந்தர்களுடைய திறம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியாமா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய தொடர்ச்சி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ் சொசைட்டியோடைய கிளாஸ் நம்பர் 2 சங்க காலத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்து அவங்களுடைய அரசர்கள், அவங்களுடைய சிறப்புகள், அடுத்தடுத்து நம்ம சங்க காலத்தை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய சான்றுகள், சங்க காலத்தை பற்றி இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் சான்றுகளாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக இலக்கியங்கள், நாணயங்கள், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அகழாய்வு பகுதிகள், கல்வெட்டுகள், சரி, அப்புறம் தமிழ் அல்லாத மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்புகள், அப்புறம் அயல்நாட்டு குறிப்புகள், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். சரியாமா? ஸோ இந்த கிளாஸில் இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு கிளாஸில் இருந்து நம்ம சேர சோழ பாண்டியர்கள் அவங்களுடைய ஆட்சி காலம் என்ன இருந்துச்சு, என்ன ஸ்பெஷாலிட்டி, சங்க காலம் எப்படி இருந்தது, அவங்களுடைய அரசமைப்பு, பொருளாதாரம், வணிகம், மக்களுடைய சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம 1 by 1 அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் அப் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராலும் டிஎன்பிசி படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்த்துக்கிட்டும் படிக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டும். சரியா? எக்ஸாமை கிராக் பண்ணிக்கிட்டோம். ஓகேம்மா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு பண்ணுறேன். சரி, ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, தமிழ் சொசைட்டியோட 2 கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸ், இதோடைய கண்டினியூஷன் இருக்கும். சேம் யூனிட் தான். சரியா? 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 3 பார்ட் 1 முடிச்சிடும். பார்ட் 2ல் அடுத்த இந்த யூனிட் ஃபுல்லாக வந்து முடிச்சிடும். சரியா? ஸோ கிளாஸ் நம்பர் 3 அது நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ until then it's bye from Prabhakaran from Prabhakaran IAS Academy. So thank you.